கேடா முடியும். இத முதல்ல துலா ராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில எந்த நல்லது நடந்தாலும், ஒரு நட்பால நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலே, நட்பு தான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்களுகிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தொடரக்கூடாது. என்னங்க சாமி இப்படி சொல்றீங்களே நீங்க கேட்கலாம். துலா ராசிக்காரர்களுடைய நட்பு எப்பயுமே ஒரு தேவை வைக்கும் மட்டும் தான் அந்த நட்பு இருக்கணும். அதுக்குன்னு அந்த நட்ப டெலீட் பண்ண சொல்லல. கூடி கொலாவிட்டே இருக்க கூடாது. இந்த கூடி கொலாவுறது, வீட்டுக்குள்ள எல்லாரையும் உள்ள விடுறது, அப்படியே பின்னி பிணையறது, இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா, உங்க வீட்ல கெட்டது நடக்க ஆரம்பிச்சுரும். கெட்ட சக்திகள் வர ஆரம்பிச்சுரும். எப்படி அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஒரு தரித்திரியமான குணம் இருக்கும். கஷ்டமான குணம் இருக்கும். தப்பான எண்ணம் இருக்கும். நீங்க நல்லவங்க, அந்த மனுஷன அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ள விடுறோம். அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் நம்மள பாதிக்க செய்யும். இத முதல்ல துலா ராசி பார்த்து, நல்லவர்கள வீட்டுக்குள்ள விடுங்க. அதுக்குன்னு நட்பே இல்லாம இருக்க முடியாது. நல்லவங்கள வீட்டுக்குள்ள விடுங்க. கெட்டவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா கெட்டது நடக்கும். துலா ராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க. உங்க வீடு இருக்கும். உங்க வீடு அப்படி பார்த்து கெட்டவங்க யாராவது அப்படினாலே முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ள கூட வர வேணாம். அந்த யார் வந்து பார்த்துட்டு போறாங்கன்னா, யாரோ பார்த்துட்டு போக மாட்டாங்க. நம்மளோட பழகுறவங்க தான், நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்க தான். அப்ப நெருக்கமானவங்கட்ட ரொம்ப நெருங்காம இருங்க. துலா ராசிக்காரர்கள் ஒரு வேல முடிஞ்சதா ஒரு உதவி. முடிஞ்சதா பாய். மீண்டும் உனக்கு உதவி தேவைப்படும்போது என்ன கூப்பிடு. நான் செய்றேன் அவ்வளோதான். இப்படி ஒரு மனக்கோட்பாடுகள வச்சுக்கங்க. இது உங்களுக்கு பெரிய பலத்த ஏற்படுத்தும். இந்த துலா ராசிக்காரவங்க வீட்ல கெட்ட தெய்வம் இருந்து, கெட்ட சக்தி இருந்து தன்ன முடக்குதுன்னா, முதல்ல உடம்ப தான் படுத்தும். உடம்ப படுத்தி எடுத்துரும். உங்க வீட்ல ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னா, உங்கள வந்து மூல செலவு பண்ணிடும். ஒரு வேலைய செய்யவே விடாது. மூல செலவ உங்கள பண்ணிடும். அப்போ இந்த மூல செலவ நடக்குது உங்க வீட்லனாலும், உங்களுக்கு கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப துலா ராசிக்காரர்கள் உங்க மனசு பாதிக்கப்படுதுன்னா, நீங்க இம்மீடியேட்ல நீங்க செய்யறது லட்சுமி பூஜை பண்ணுங்க. சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்ல அவசியம் பண்ணுங்க. அது மாதிரி லட்சுமி எந்திரம் வைக்கும். மகாலட்சுமி எந்திரம். அந்த எந்திரத்த வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க. அதுவும் முறையா. யாருகிட்டயாவது அந்த எந்திரம் பூஜை பண்ணி வாங்குறவங்கள்ட்ட வாங்குங்க. கடையில வாங்குறதுல வேற கடையில வாங்கி கூட, அந்த பூஜை செய்றவங்கள்ட்ட குடுத்து, "எனக்கு இத பூஜை பண்ணி குடுங்க. ஒரு 48 நாள்னு" சொல்லி அந்த 48 நாள் பூஜை செய்து, அந்த லட்சுமி எந்திரத்தை வாங்கி நீங்க வச்சு பூஜை பண்ணுங்க. "ஓம் ஸ்தீம் கிரீம் லட்சுமியே நமக" அப்படிங்கிற மந்திரத்த டெய்லி காலையில 108 தடவ, சாயந்திரம் 108 தடவ சொல்லுங்க. "ஓம் ஸ்டீம் கிரீம் லக்ஷ்மியே நமக." இந்த க்ரீம்ன்றது ரொம்ப சாஃப்ட்டா சொல்லணும். ஹீரும் க்ரீயும் இல்ல காக்கி இல்ல. ஹீ ஓம் ஸ்த்ரீம் ஹிரீம் லக்ஷ்மி நமக. இத நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி வெள்ளி, வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்ச தண்ணீர் வீட்ல தெளிச்சு, வீட மாப்பு போட்டு வச்சுருங்க. பச்ச கற்பூரம் சேர்த்து செய்யுங்க உங்க வீட்ல. லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க இந்த துலா ராசிக்காரர்கள். உங்க உடல் பலம், மனபலம் ஏற்படும். கெட்டவர்களுடைய சக்திகள் எது உங்கள உள்ள பாதிக்காது. உங்களுடைய எந்த நட்பு உங்கள கெடுக்க நெனச்சாலும் அது நடக்காது அவசியமா. இன்னும் ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க வாய்ப்பு கிடைச்சா, ஒவ்வொரு அமாவாசை அன்றும் வீட்ல ஒரு பூசணிக்கா போட்டு உடைங்க வீட்ட சுத்தி. வீட்ல அந்த பூசணிக்காவ ஒரு ஓட்ட ஒண்ணு போட்டு, அதுல கொஞ்சம் குங்குமத்த போட்டு, வீட்ட சுத்தி கொஞ்சம் பச்ச கற்பூரத்த வச்சு நல்ல ஏத்தி வீட்டு வாசல்ல போட்டு உடைங்க சுவாமி. எங்க ஊர்லலாம் உடைக்க முடியாதுன்னா, நான் ஏற்கனவே நெறைய பதிவுல சொல்லியிருக்கிறது தான். இந்த பூசணிக்காவ வீட்ல உடைக்க முடியலன்னா, முச்சந்துல உடைக்கிறது, இல்ல பொதுவான இடங்கள்ல உடைக்கிறது, இது மாதிரியான பூசணிக்காய் உடைக்கிறது நல்லது. முடிஞ்சவா செய்யுங்க. முடியாதவா இந்த பூசணிக்காவ சுத்தி சுத்தி எடுத்து போயி எங்க உடைக்க முடியுமோ, ஒரு கோவில்லையோ எங்க உடைக்க முடியுமோ, அதுக்கான சில இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல பபடவ போட்டு உடைக்கலாம். ஆனா வீட்டு வாசல உடைக்கிறது உத்தம முடியாம உடைச்சு பிரச்சனைய வளக்கி வாங்கிக்க கூடாது. அதுக்கு முதல் தேங்காவாவது உடைங்க. எதுவுமே உடைக்க முடியாது சுவாமின்னா என்ன செய்யலாம்? கற்பூரத்த வச்சு ஏத்து இது முடியாதவங்க தான் கடைசி கட்டத்துக்கு வரணும். இத மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா துலா ராசிக்காரர்கள் வீட்ல கெட்டது இருந்தால் நிச்சயம் விலகும். லட்சுமி தேவி அனுக்கிரகம் ஏற்படும். ஆனா எதை செய்தாலும் கெட்டவர்கள் சகவாசம். கெட்டவர்கள் யார், நல்லவங்க யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அங்க தான் பிரச்சனை. எல்லாத்துலயும் ஏமாந்துருவீங்க. அதனால ஒருத்தவங்க வந்துட்டு போறாங்க, அது செட் ஆகலன்னா அவங்கள அப்படியே கட் பண்ணுங்க. அவ்வளவுதான். செஞ்சு பாருங்க. எல்லா கெட்ட சக்தி விலகும்.
நல்ல சக்தி உங்களுக்கு பெருகும். அமோகமா இருக்க போறீங்க. நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு, நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்டுல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.